தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அது எங்கள் மேலே இறங்கும், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தையை நீர் உம்முடைய இஸ்ரவேல் ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்க. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தையுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தையை ருசிக்கிற கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நீர் பிறப்பீர் என்பதை குறித்து ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வாக்குத்தத்தமானது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேறிட்டோம் ஆண்டவரே. நீர் எப்படி தாவீதின் ஊரிலே நீங்க பிறந்தீங்களோ ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே அது அப்படியே நிறைவேறும். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒருவேளை ஏங்கி தவித்து கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தாங்க சுவாமி. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தையின்படி சுவாமி உம்முடைய வார்த்தை நிறைவேறு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அடங்கி இருக்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகவே அவசரப்பட்டு சுயமாய் எதையும் செய்து விடாதபடிக்கு கத்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கிற நல்ல இருதயத்தை கத்தர் தாங்க ஆண்டவரே. யோசேப்புக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்துல கத்தர் ஆண்டவரை உயர்த்துனீங்க. ஆமா ஆண்டவரே, அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அப்பா. நீர் ஏற்ற நேரம் வரும் பொழுது உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீங்க, விடுவிப்பீங்க, தப்பு வைப்பீங்க, கனப்படுத்துவீங்க, சுகப்படுத்துவீங்க ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் தேவ வசனத்துக்கு காத்திருக்கவும் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவரே அப்பா தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிற கிருபையை கத்தர் அருளிச்சீங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல அந்த வார்த்தையுடைய வல்லமை இறங்கி அது கிரியை செய்யும். அந்த நல்ல கிருபையை கத்தர் இந்த நாளில் ஊற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.